16வது ശ്ലോകം. തസ്മാത് ഗുരുഹു ന യാജ്ഞഃ സ്യാത് ക്ഷത്രിയാണാം വിശേഷതഃ യജന അധ്യയനം ദാനം ക്ഷത്രിയസ്യ വിധീയത്തെ. തസ്മാത് ഗുരുർന യാജ്ഞഃ സ്യാത് ക്ഷത്രിയാണാം വിശേഷത യജനാധ്യയനം ദാനം ക്ഷത്രിയസ്യ വിധീയത്തെ. அதனால குருவாயிருக்கிறவர்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு யாஜனை செய்யக்கூடாது. க்ஷத்ரியர்களா இருக்கிறவா குரு கிட்ட கையேந்தி யாஜகம் செய்யக்கூடாது. பரிபாலனமும் அடுத்தவாளுக்கு தானம் பண்ணுறதும் அதே மாதிரி தர்ம அனுஷ்டானங்களை நன்னா அத்தியனம் பண்றதும் சாஸ்திரங்களை அத்தியனம் பண்றதும் இதெல்லாமாக்கும் க்ஷத்ரியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். வர்ணாசிரமத்துக்கு விருத்தமாயிட்டு நான் நடக்க மாட்டேன். 17வது ശ്ലോകം. ശരണാഗതാനാം അഭയം. ശരണാഗതാനാം അഭയം പ്രജാനാം പ്രതിപാലനം ന ച അഭി ഏവം ന ചാപ്യേവം തു വക്തവ്യം ദേഹി ഇതി ദേഹീതി കൃപണം വദ. ஆசிரியம் தேடிண்டு வரவாளுக்கு அபயம் கொடுக்கணும். பயந்துக்காம இரு, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லணும். இதாக்கும் க்ஷத்ரிய தர்மம். பிரஜைகளை பரிபாலனம் பண்றதும் க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கிற கர்மங்களாக்கும். எனக்கு ஏதாவது தரணமே அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லு நிந்தியமான வார்த்தை க்ஷத்ரியன் ஒருபோதும் வாயால சொல்லக்கூடாது. ஆறுகிட்டையும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு எந்த ஒரு பொருளையும் கேட்டு வாங்கப்படாது. 18வது ശ്ലോകം. ദദാമി ഇതി ഏവ ദദാമീത്യേവ മേ ദേവി ഹൃദയേ നിഹിതം വദ ആർജിതം കുത്രചിത് ദ്രവ്യം ആർജിതം കുത്രചിത് ദ്രവ്യം ബ്രാഹ്മണായ ദദാമി അഹം ദദാമ്യഹം ദദാമീത്യേവ മേ ദേവി ഹൃദയേ നിഹിതം വദ ആർജിതം കുത്രചിത് ദ്രവ്യം பிராமணாய ததாம்யஹம். தரேன் அப்படிங்கிற சொல்லாக்கும் என்னோட ஹிருதயத்துல திருடமா உரைச்சிருக்கு. எங்கேந்தாக்கும்னாலும் பரவாயில்லை, தனம் சம்பாதிச்சு நான் அந்த பிராமணனுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ராஜா பத்னி கிட்ட சொன்னார். 19வது ശ്ലോകം. பத்னி உவாஜா. ராஜபத்னி அதுக்கு பதில் சொன்னா அப்படின்னு சூதன் சௌனகாதிகளுக்கு வர்ணிக்கிறார். பத்னிஹி உவாச்ச. பத்னி உவாச்ச. கால சமவிஷமகர பரிபவ சம்மானமானத கால கால கரோதி புருஷம் தாதாரம் யாஜிதாரம் ச. സമ അവസ്ഥയും സമമല്ലാത്ത ഏற்றத்தாழ்வுகளும் സൃഷ്ടിக்கிறது காலமாக்கும். சுக துக்கம் அப்படிங்கிற வைஷமியங்களை சிருஷ்டிக்கிறது காலமாக்கும். சுகமும் துக்கமும் ஈக்குவலா இருக்கிற சமமான நிம்மதியான அவஸ்தையை சிருஷ்டிக்கிறதும் காலமாக்கும். அதாவது
ஏற்ற இறக்கங்கள் நமக்கு உண்டாக்குறது காலமாக்கும். பரிபவமும் சமானവും மானവും அவமானവും வலியும் சுகവും எல்லாம் கொடுக்கிறது இந்த காலமாக்கும். ராத்திரி ஆகிறது, பகலாகிறது, மழை வருது, வெயில் வருது, குளிர்ச்சி வருது, காற்று வருது, சூடு வருது. அதே மாதிரியே கோபம் வருது, டென்ஷன் வருது, சந்தோஷம் வருது, அத்தியாஹ்லாதம் வருது, அமைதியான சிச்சுவேஷன் வருது. இதெல்லாம் உண்டாக்குறது காலமே தான். காலன் அப்படிங்கிற அந்த மரண காலத்துல நமக்கு பகவான் நாராயணனை கூப்பிடுறதுக்கு தோண வைக்கிறதும் காலமாக்கும். அதே மாதிரி காலன் அப்படிங்கிற அந்த காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான் காலம் மனுஷனை அடுத்தவாளுக்கு தானம் கொடுக்கிறவராக்கிட்டும் மாத்துறது. அதே மாதிரி அடுத்தவாகிட்டேந்து பலதையும் கேட்டு வாங்கக்கூடிய சிச்சுவேஷனில் தாழ்த்தவும் செய்யறது. எல்லாம் இந்த காலமாக்கம் செய்யறது ராஜாவே. காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கணும். இத்தனை காலம் பெரிய ராஜபதவியில உட்கார்ந்துட்டு இருந்த ஆர் என்ன கேட்டானாலும் இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடுவார். இப்போ நீங்கள் தரேன்னு சொல்லி உறுதி சொன்ன அந்த தட்சணைய கூட உங்களால கொடுக்க முடியாம இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் காலமாக்கும். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் தசாபுக்தி காலகட்டங்கள் இப்படி சுற்றி கறங்கிறது. ஆராரு எப்பப்ப என்னென்ன அனுபவிக்கணும் அப்படின்னு நம்மளோட அந்த விதி நிர்ணயம் படி நடக்கிறது. இப்படின்னு எல்லாம் ராஜபத்னி ராஜா கிட்ட சொன்னா. 20வது ஸ்லோகம். விப்ரேண விதுஷா ராஜா क्रुद्धेनादिबलीयसा राज्यान्निरस्तसौख्याच्च पश्यकालस्य चेष्टितौ विप्रेण विदुषा राजा क्रुद्धेन अधिबलीयसा राज्याद् निरस्तः സൗഖ്യാത് ച പശ്യ കാലസ്യ ചേഷ്ടിതം. വിദ്വാനും ക്രുദ്ധനും ശക്തനുമാണ് ബ്രാഹ്മണൻ രാജാവ് സ്ഥാനഭ്രഷ്ടനാക്കിട്ടാരേ അത് കാലത്തിനാലിയാക്കും. സൗഖ്യത്തെ ഇല്ലാമ പണിട്ടാരേ അതുവും കാലത്തോട് വിളയാട്ടാക്കും. ഇതെല്ലാം കാലത്തോട് വിളയാട്ടമായിട്ട് പാരുങ്കോം രാജാവേ. அதுக்கு ராஜா பதில் சொல்றார், ராஜோவாஜா. 21வது ஸ்லோகம். ஆசீனாதீக்ஷ்ணதாரேண வரம் ஜிஹ்வா த்விதாக்ருதா நது மானம் பரித்யஜ்ய தேஹி தேஹி இதி பாஷிதோ தேஹி தேஹி இதி பாஷிதம். சத்திரியன் அப்படிங்கிற அபிமானத்தை விட்டு எனக்கு ஏதாவது தாருங்கோம் அப்படின்னு கெஞ்சி சொல்லறதை விட நல்லது என்னது தெரியுமா உனக்கு? ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற ஒரு வாளோடு அந்த ஷார்ப்பான பார்ட்டால என்னோட நாக்க ரெண்டாயிட்டு பிளர்ந்து போடுறதாக்கும். நாக்கு இருந்தாதானே வாயை திறந்து எனக்கு அதைத்தான் இதைத்தான்னு கேட்க முடியும். அப்படி கேட்கறத விட பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த நாக்கே எனக்கு வேண்டாம், இந்த நாக்கறுத்து கீழே போட்டுடலாம் வாளால. 22வது ஸ்லோகம். சத்ரியஹா அஹம் சத்ரியோஹம் மகாபாகே நயாஜே கிஞ்சித் அபி அஹம் கிஞ்சித் அபி அஹம். क्षत्रियोऽहं महाभागे नयाजे किञ्चिदप्यहं ददामि वाहं नित्यं हि भुजवीर्यार्जितं धनम्. சிரேஷ்டையாயிருக்கிற என்னோட மனைவி, நான் சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எத்தனை தடவை தான் சொல்றது? நான் சத்திரியனாக்கும். நான் ஆறுகிட்டையும் ஒன்னும் கேட்டு வாங்க மாட்டேன். என்னோட கைகளுக்கு பலம் இருக்கு,
கையில் இருக்கிற பலத்தை உபயோகிச்சு நான் தினம் சம்பாதிக்கத்தான் செய்வேன். அப்படி தினம் சம்பாதிச்சு அந்த தினத்தை தான் நான் தானம் பண்ணுவேன். குறுக்கு வழியில போக மாட்டேன். நேரே வா நேரே போன்னு தான் நடப்பேன். தர்மம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பேன். அதர்மம் செய்ய மாட்டேன். சத்திரியர்களுக்கு சொல்லப்பட்ட வர்ணாசிரம தர்மத்துக்கு கட்டுப்பட்டு மட்டுமே நடப்பேன். சத்திரியர்கள் அடுத்தவாகிட்ட கையேந்த கூடாது. நானும் அடுத்தவாகிட்ட அதை கொடுங்கோம் இதை கொடுங்கோன்னு சொல்லி கையேந்த மாட்டேன். மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லறேன் உங்ககிட்ட, அகம் சத்ரியஹா, நான் சத்ரியனாக்கும் மைண்டில் வச்சுக்கோ. மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி பேச்சுகளை பேசாதே. அதுக்கு பத்னி பதில் சொல்லறா, பத்னிஹி உவாச்ச, பத்னி உவாச்ச. 23வது ஸ்லோகம். யதி தேஹி மகாராஜா யாஜிதும் ந க்ஷமம் மனா அஹம் து ந்யாயதோ தத்தா தேவைரபி தவாசவைஹி. மகாராஜாவே, அது வேணும் இது வேணும் அப்படின்னு யாஜிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசுக்கு தோணலை அப்படின்னா வேண்டாம். விதிபடி இந்திராதி தேவர்களாக்குமே உங்களுக்கு மனைவி ஆயிட்டு என்ன கொடுத்தது, உங்களுக்கு நானாக்கும் மனைவி ஆயிட்டு வரணும் அப்படின்னு விதி நிர்ணயம் அல்லவோ நடந்திருக்கு. 24வது ஸ்லோகம். அஹம் சாஸ்யாஜ பத்யாஜ ரக்ஷ்யாஜைவ மகாத்யுதே, அஹம் சாஸ்யாஜ பத்யாஜ ரக்ஷ்யாஜ ஏவ மகாத்யுதே. மன்மௌல்யம், மன்மௌல்யம் சங்கிரஹீத்வாத குர்வர்த்த சம்பிரதீயதாம். மகாசிரேஷ்டனாயிருக்கிற என்னோட கனவா, உங்களை நினைச்சு எனக்கு அபிமானம் உண்டாகிறது. இந்த மாதிரி ஒரு கணவரை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனாயிருக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டராக்கும். கணவருக்கு என்ன திட்டுறதுக்கும் சம்ரட்சிக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. என்ன வித்து கிடைக்கிற தனம் உபயோகிச்சு அந்த பிராமணனுக்கு தரேன்னு சொன்ன அந்த பணத்தை நீங்கள் கொடுங்கோ. நான் சொல்லிட்டு தானே செஞ்சுக்குங்கோ, என்ன வித்துடுங்கோ. 25வது ஸ்லோகம். ஏதது வாக்கியம் உபஸ்ருத்ய, ஏதத்வாக்கியம் உபஸ்ருத்ய ஹரிச்சந்திரோ மஹீபதி கஷ்டம் கஷ்டம் இதி ப்ரோச்ய விலலாப அதி துக்கிதஹ. கஷ்டம் கஷ்டம் இதி ப்ரோச்ய விலலாபாதி துக்கிதா. இப்படி மனைவி சொன்னதை கேட்டு ஹரிச்சந்திர மகாராஜா கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு துக்கம் தாங்க முடியாம சங்கடப்பட்டு அழுதார். 26வது ஸ்லோகம். பாரியாஜ பூய பிராஹேதம் கிரியதாம் வஜனம் மம விப்ரஷாபாக்னி தத்தத்வா நீஜத்வமுபயாஸ்யசி. பாரியாஜ பூயஹ பிராஹ இதம் கிரியதாம் வஜனம் மம விப்ரஷாப அக்னி தக்தத்வ தக்தத்வாத் நீஜத்வம் உபயாஸ்யசி. விப்ரஷாப அக்னி விப்ரஷாபாக்னி தக்தத்வாத் நீஜத்வம் உபயாஸ்யசி. மனைவி மறுபடியும் அவர்கிட்ட சொன்னா, நான் சொல்றத கேளுங்கோம் கனவா, பிராமணனோடு சாப அக்னியில தகிச்சு உங்களுக்கு பாபம் உண்டாகும். அதனாலேயாக்கும் சொல்லறேன், அந்த சாபத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வித்துடுங்கோ, வேற வழி ஒன்றும் இல்லை. 27வது ஸ்லோகம். நத்யூதஹேதோர் நஜமத்யஹேதோர்
न राज्यहेतोर्न च भोगहेतो ददर्श गुर्वर्तमदो मया त्वं सत्यव्रतत्वं सबलं कुरुष्व न द्यूतहेतोः न च मध्यहेतोः न राज्यहेतोः न च भोगहेतोः ददस्व गुरुः अर्थम् अतः मया त्वं सत्यव्रतत्वं सबलं कुरुष्व न द्यूतहेतोर्न च मध्यहेतोर् न राज्यहेतोर्न च भोगहेतो ददस्व गुर्वर्तमदो मया त्वं സത്യവ്രതത്വം സബലം കുരുഷ്വ. ചൂതുവിളയാടുறதுக்காയിട്ടോ ലഹരി പദാർത്ഥങ്ങളെ ഉപയോഗിக்கிறதுக்காയിട്ടോ രാജ്യத்துக்காയിട്ടോ போகசுகங்களுக்காயிட்டோ என்ன நான் விற்கிறதுக்கு உங்ககிட்ட சொல்லலை. குருவுக்கு கொடுக்கறதுக்கான தனத்துக்காக என்ன வித்துக்குங்கோம்னாக்கும் நான் சொன்னேன். என்னை வித்து அந்த பிராமணன் அப்படிங்கிற குருவுக்கான தனத்தை கொடுத்து சத்திய பரிபாலனத்தை நீங்கள் செய்யணும். நீங்கள் ரொம்ப நன்னா இருக்கணும். அதை பதிச்சிடக்கூடாது. அந்த பிராமண சாபம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனாலேயாக்கும் நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்தமஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயம் முடிவடைகிறது.